So hi guys, welcome to my channel. என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் தட். ஸோ நம்ம ஆல்ரெடி ரீசனிங் விட்டு 5 டாபிக் முடிச்சிட்டோம். ஸோ ஐ கெஸ் இந்த வீடியோ நான் கட் பண்ணி மேபி என் பழைய வீடியோ ஆட் ஒன் அவுட்டில் இப்போ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை அதில் போட்டுருவேன். இல்லைனா நான் இப்போ தனியாக வீடியோ போட்டுருவேன். ஓகே, அதை ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி 5 டாபிக் முடிச்சிட்டோம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தருவேன். அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம இப்போ 5 டாபிக் விட்டு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி அது ஃபைல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ சில பேர் தமிழில் இருக்கும் போன்னு கேட்டிங்க. நான் கொஞ்சம் கொஷினில் ட்ரை பண்ணேன். ஆனால் சரி, அது அப்புறமா சொல்கிறேன் அது என்னென்னு வீடியோவில். ஸோ ஹவர் இன்றைக்கி நான் இப்போ போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், எத்தனை மணிக்கு நம்ம இந்த கிளாஸ் பண்ணலாம்னு. ஏன்னா நான் லைவில் பண்ண போகிறேன். நம்ம சேம் எல்லா ரூல்ஸும் நான் அங்கே சொல்கிறேன். ஹவர் அந்த கேமில் என்ன ரூல் இருக்கும்னு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் 25 to 30 கொஷின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே அந்த 5 டாப்பிக்லேருந்து தான், எல்லாமே பிவைக்யூஸ், ரைட்? ஸோ உங்களுக்கு எந்த டைம் சூட்டேபிளாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் போஸ்ட் அங்கே போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எம்ட்டுக்கா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே போஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷன் நமக்குனீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு போல் ஆரம்பித்தேன். உங்களுக்கு எத்தனை மணி வரைக்கும் மீன்ஸ் எத்தனை மணிக்கு இந்த வீடியோ போடலான்னு ஒரு டைம் தந்திருக்கேன். அவர் இன்றைக்கி 7 மணிக்கு என்னால் போட முடியாது. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட அசைன்மெண்ட்டுக்கு எடுத்து போகிறேன். நான் ஃபைனல் இயர்னால. ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள். ஐ திங்க் 2-3 பேர் கூட ராத்திரி 10 மணிக்கு ஓட் போட்டிருந்தீங்க. ஏன்னா அந்த போல் போட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஹவர் ஸோ உங்களுக்கு சூட்டபிளான டைம் எதுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, பை சான்ஸ் இன்றைக்கி ராத்திரின்னு சொன்னால் இன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கெலாம் பண்ணலாம். இல்லைனா நாளைக்கு 12 இல்லைனா 7 மணிக்கு பண்ணலாம் நாளைக்குள்ளே, சரியா? ஸோ இப்போ ஆட் ஒன் அவுட் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த டாப்பிக்லேருந்து இன்றைக்கி கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ, பாய். ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட் ஒன் அவுட். இந்த ஒரு ரீசனிங் ஒரு டாபிக். ஐ கெஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ வரைக்கும் 5 டாபிக் பார்த்துட்டோம். ஸோ இது 5வது டாபிக், ரைட்? ஸோ 5வது டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட் ஒன் அவுட். ஸோ ஆட் ஒன் அவுட்னா என்னென்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஆட் ஒன் அவுட் மொத்தம் இங்கே 4 விதம் இருக்குது. ஸோ ஆட் ஒன் அவுட்டில் மொத்தம் 4 விதம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நம்பர்ஸை வச்சு 4 விதம்னு கூட சொல்ல முடியாது, 3 விதம்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸ். ஓகே, நான் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்துப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் நான் சொல்கிறபடி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர், இன்னொன்று நார்மலாக ஸ்கொயர்ஸ், அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு. ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்ல முடியாது, கேரக்டர்னு சொல்லலாம். ஓகே, இது என்ன ப்ரோ 4 நீங்கள் சொல்லி என்னப்பா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் ஒன் அவுட்டில் மொத்தமாகவே இங்கே 4 கேட்டகரி வழி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்பர் படி. நம்மளுக்கு ஒரு 3-4 நம்பர் தந்துடுவாங்க. அதில் என்ன 4லேயும் என்ன காமனாக இருக்குது, எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கும் நம்பர்ஸில். அடுத்தது ஆல்ஃபபெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏபி ஒரு ஆப்ஷன் தரேன், அப்புறம் பிசி ஒரு ஆப்ஷன், சிடி ஒரு ஆப்ஷன். ஸோ மொத்தம் 3 ஆப்ஷன் தந்தேன்னா, அப்புறம் இலேருந்து ஜி ஒரு ஆப்ஷன் தரேன். ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா ஏக்யூ பிக்யூ ஜஸ்ட் நடுவில் ஒரு லெட்டருமே இல்லை. ஆனால் இக்யூ ஜிக்யூ நடுவில் ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸாக இருந்து மொத்தம் 4 ஆப்ஷனில் அது ஒரு டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ அது மாதிரி இப்போ நம்ம கொஷின் பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதில் ஆல்ஃபபெட்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்தது ஸ்கொயர் கொஷின். ஸோ கொஷின்ஸ் கொஞ்சம் ஸ்கொயர் டைப்லேயும் இல்லைனா டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட்டில் இருக்கும். அதில் நம்ம ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்கணும். கம்மிங் டு நெக்ஸ்ட் கேரக்டர். என்னப்பா கேரக்டர்னா அப்படின்னா என்ன? ஏதாவது யாரையாவது பற்றி ஜட்ஜ் பண்ண போகிறோமா? இல்லை. ஸோ கேரக்டர்னா என்னென்னா, நம்ம இங்கே நார்மலாகவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ரோடு, மனுஷன், அப்புறம் ஒரு கோழி, சரியா? இந்த 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. இங்கே 3லேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? பை சான்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மனுஷனுக்கும் கோழிக்கும் உயிர் இருக்குது, ஆனால் ரோடுக்கு உயிர் இல்லை. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் என்ன இருந்துச்சு? ரோடு இருந்துச்சு. ஸோ அதான் நம்மளுக்கு ரைட்டான ஆப்ஷன். ஸோ நம்ம இங்கே ஆட் ஒன் அவுட்டில் என்ன வித்தியாசமாக இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ கம்மிங் டு ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ நம்மளுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஐ கெஸ் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே எப்போவுமே இது மாதிரி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் செலக்ட் ஆட் ஒன் அவுட்டுன்னு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா பாக்கி எதுவுமே படிக்க தேவையில்லை. வெயிட் அ செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே எதுவுமே பார்க்க தேவையில்லை, ரைட்டா? ஸோ நம்மளுக்கு ஆட் ஒன் அவுட்டுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்லேருந்து ஜேக்கு போவோம். என்லேருந்து ஜேக்கு போகும்போது நம்மளுக்கு எத்தனை நம்பர் பேக் போகிறோம்? 3 நம்பர்ஸ் பேக் போகிறோம், ரைட்? எல்லேருந்து ஹெச்சுக்கு போகும்போது நம்ம திருப்பி 3 நம்பர் பேக் போகிறோம். விலேருந்து ஆருக்கு போகும்போது
நம்ம விலேருந்து ஆருக்கு நம்பர் போகும்போது 3 நம்பர் பின்னாடி போகிறோம். இலேருந்து ஏக்கு போகும்போது நம்ம சேம் 3 நம்பர் போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனை படி ஒன்றுமே நம்மளுக்கு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம கமிங் டு ஜேலேருந்து பிக்கு போவோம். ஜேலேருந்து நம்ம பிக்கு போகும்போது நம்மளுக்கு இங்கே குறைஞ்சது 5 நம்பர் டிஃப்ரென்ஸ் வருது, ரைட்? இப்போ ஹெச்லேருந்து எம்முக்கு போவோம். ஹெச்லேருந்து நம்ம எம்முக்கு போகும்போது நம்மளுக்கு சேம். ஆனால் ஹெச்லேருந்து எம் இங்கே கவனிங்களே, ஹெச்லேருந்து எம் இங்கே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் 4 தான் வருது, ரைட்டா? இப்போ ஆர்லேருந்து டபிள்யூ போகும்போது சேம் இங்கே 4 வருது டிஃப்ரென்ஸ். ஆர்லேருந்து டபிள்யூ வரும்போது 4 டிஃப்ரென்ஸ் வருது. ஏலேருந்து எஃப் வரும்போது நடுவில் என்ன நம்பர் இருக்குது? பிசிடிஇ. அப்போ 4 நம்பருக்கு அப்புறம் தான் எஃப் வருது. ஸோ நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கேயே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் இங்கே ஆட் ஒன் அவுட். ஏன்னா இங்கே 5 வருது, பாக்கி எல்லாத்துலேயுமே 4 வருது. ஐ கெஸ் உங்களுக்கு ஆட் ஒன் அவுட் என்னன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி கொஷனில் நீங்கள் இதுதான் கேரக்டர் கொஷின். இங்கே நீங்கள் இதெல்லாம் படிக்கவே தேவையில்லை, இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் ஒன்றுமே படிக்க தேவை. ஓகேயா? நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷனுக்கு வாங்க. ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மவுஸ் இருக்குது, மானிட்டர் இருக்குது, பிரிண்டர் இருக்குது, அப்புறம் விண்டோஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ இதில் என்ன வித்தியாசம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இங்கே மவுஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த மாதிரி கொஷனில் நம்மளுக்கு எது வேணால் கேட்பாங்க, ஜென்ரல் டேர்மில் எது வேணால் கேட்கலாம். அதனால தான் இந்த கொஷின்ஸ் நம்மளுக்கு சம்டைம் நம்மளுக்கு 1 மார்க் வாங்கியும் தர வாய்ப்பு இருக்குது, சம்டைம் நம்மளால் பண்ணாமே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹவர் யாரெல்லாம் ரீசனிங்க்கு 30 மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஹவர் இதில் சொல்லவே முடியாது எந்த கொஷின் என்ன வரப்போகுதுன்னு. இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் கொஷின் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இதில் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு ரைட் ஆப்ஷன் நம்பர் டி யானும் அதை சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் இங்கே மவுஸ், மானிட்டர், பிரிண்டர் தந்திருக்கேன், அப்புறம் விண்டோஸ் தந்திருக்கேன். உங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஹார்ட்வேர்னால் நார்மலாக எதை நம்ம தொட்டு பார்க்குறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிமோட், டிவி இதெல்லாம் சொல்கிறேன்ல, இதெல்லாம் நம்ம தொட்டு பார்க்க முடியும், ரைட்டா? ஆனால் அதே இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன் ஒரு சேனல், இப்போ சுட்டி டிவினே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களே. அவர் சுட்டி டிவின்னு சொன்னால் யாரும் சின்ன பிள்ளை நினச்சாதீங்க, சுட்டி டிவி சின்ன வயசு ஆகும் வந்துச்சு, நான் சொன்னேன். ஓகே, ஸோ சுட்டி டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரோக்ராம் போய் நான் தொட்டேன்னு நான் ஃபீல் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ என் கையில் ஒரு மவுஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மவுஸ்னால் கம்ப்யூட்டரில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதா, இப்போ உங்களுக்கு தெரியுதா இது ஒரு மவுஸ். ஓகே, ஸோ இது என்னது? இது ஹார்ட்வேர், என்னால் தொட முடியுது. ஓகே, என்னால் ஃபீல் பண்ண முடியுது மவுஸை. ஸோ இது ஒரு மவுஸ், ரைட்? ஸோ இது மாதிரி தான் இங்கே மவுஸ். சாரி கைஸ் ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் விண்டோஸ் ஒரு சாஃப்ட்வேர், பாக்கி எல்லாமே ஹார்ட்வேர். ஓகே, ஏன்னா இது மானிட்டர், மவுஸ், பிரிண்டர் இதெல்லாம் நம்ம தொட்டு ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஐ கெஸ் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கமிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சேம் ஒரு வேர்டோட கொஷின். ஐ கெஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நான் ஒரு சொல்லிடுறேன் கொஷினை. எஸ்லேருந்து நம்ம பிக்கு போகிறோம். எஸ்லேருந்து பிக்கு போகும்போது நம்மளுக்கு இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வருது? மொத்தம் 2 டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே, ஜேலேருந்து ஜிக்கு போகிறோம். ஜேலேருந்து நம்ம ஜிக்கு போகிறோம் பின்னாடி. ஓகே, ஸோ 2 டைம்ஸ் சேம் டிஃப்ரென்ஸ். பிலேருந்து நம்ம எம்முக்கு வரோம். பிலேருந்து எம்முக்கு வரும்போது சேம் 2 டிஃப்ரென்ஸ். ஜிலேருந்து நம்ம டீக்கு போகிறோம். ஜிலேருந்து நம்ம டீக்கு போகும்போது இங்கே கவனிச்சிங்கன்னா நம்ம இங்கே ஃபார்வேர்டு போகிறோம். ஜியும் டீக்கும் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப தூரம் இருக்குது. ஏன்னா ஜிலேருந்து நம்ம டீக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் 4, 4, 8, 9, 10, 11, 12 டிஃப்ரென்ஸ் வருது. அத்தாடி. ஸோ ஹவர் இது நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். ஸோ இது ரைட் ஆப்ஷன் நம்பர் டி. உங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஏன்னா இது எல்லாத்துக்குமே நடுவில் 2க்கு டிஃப்ரென்ஸ் வரும்போது, ஆனால் இதுக்கு மட்டும் 12க்கு டிஃப்ரென்ஸ் வருது. புரிஞ்சா? ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இந்த கொஷின் புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். இது வேறு வந்துடுதுப்பா. ஓகே, ஸோ நம்ம இதில் ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஐ கெஸ் நீங்கள் ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சிம்பிளான கொஷின். ஆன்சர்னு கேளுங்க. 12 ஸ்கொயர் என்ன? 12 ஸ்கொயர் 144, கரெக்டா? அடுத்தது 13 ஸ்கொயர் நம்மளுக்கு 169, ரைட்டா? அதே இது 15 ஸ்கொயர் 225, கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் நம்பர் ஏ கேன்சல். ஏன்னா ஏயோட ஸ்கொயர் 441, ஆனால் இங்கே தந்திருக்கிறது 431. ஸோ இது ஒரு தப்பான ஆன்சர். ஐ கெஸ் உங்கள் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். கமிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இது கேன்சல் பண்ண சொல்லுது. ஓகே, ஸோ சேம் ஒன்ஸ் அகெயின் அ வேர்ட் கொஷின்.
ஸோ என்னென்னா இது ப்ராஜெக்ட் நான் ஃபோனில் பண்ணியிருக்கனால எனக்கு அப்படி கட் ஆகுது. ஓகே, ஸோ ஹவர் ட்ரை பண்ணிட்டீங்களா? ஸோ ஐ கெஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்குவேன் நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம். நம்ம இப்போ எல்லேருந்து நம்ம எண்ணுக்கு வர்றோம். எல்லேருந்து எண்ணுக்கு வரும்போது நம்மளுக்கு நடுவில் என்ன வருது? எம் வருது. ஸோ இங்கேருந்து நம்ம எல்லேருந்து எம் விட்டுருது. அப்போ +1 பண்ணோம்னா நம்ம எண்ணுக்கு வந்துடும். ஸோ +1ன்னு சொல்லக்கூடாது, +2ன்னு சொல்லணும். ரைட்டா? எஃப்லேருந்து நம்ம ஹெச்சுக்கு வரோம். எஃப்லேருந்து ஹெச்சுக்கு வரும்போது சேம் 2 ப்ளஸ் பண்ணுறோம். பிலேருந்து டிக்கு வரும்போது 2 ப்ளஸ் பண்ணுறோம். பிலேருந்து டிக்கு வரும்போது 2 ஏன் எழுதுனா பி அப்புறம் சியை விட்டுட்டு டி வரும். ஸோ 2 இடம் பாஸ் பண்ணுறோம் அதனால். ஓகே, ஜேலேருந்து எல்லுக்கு வரும்போது சேம் 2 பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் எதுவுமே கிடைக்கல. கம்மிங் டு என்லேருந்து எஸ்க்கு வருவோம். என்லேருந்து எஸ், என்லேருந்து நம்ம எஸ்ஸுக்கு வரும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே 4 டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே, ஹெச்லேருந்து எம்முக்கு வரும்போது சேம் 4 டிஃப்ரென்ஸ். டிலேருந்து ஐக்கு வரும்போது சேம் 4 டிஃப்ரென்ஸ். அதே இது எல்லேருந்து நம்ம பிக்கு வரும்போது சேம். ஆனால் எல்லேருந்து பிக்கு வரும்போது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 3 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ஐ கெஸ் நீங்கள் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆப்ஷன் நம்பர் டி தான் நம்மளுக்கான ரைட் ஆன்சர். ஸோ ஹவர் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின். இந்த இதை விடுங்க, மேலே இருக்கதை. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதோட நம்மளோட வீடியோ முடிஞ்சது. ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கொஷின் ஆன்சர்ஸ். வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஐ கெஸ் உங்களுக்கு இது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஆல்ரெடி நான் இந்த ஃபைலை நான் இந்த டெலிகிராம் குரூப்பில் போட போகிறேன். பை சான்ஸ் உங்களுக்கு கொஷின் இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அங்கே கண்டினியூஸாக நான் ரேண்டமாக கொஷின்ஸ் போட்டுருக்கேன் ரீசனிங் விட்டு. எது உங்களுக்கு எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என் டெலிகிராமில் ஜாயின் பண்ண மறக்காதீங்க. ஸோ மீட் யூ சூன். தேங்க்யூ. பாய்.